கலப்பு இன்றைக்கு முக்கியமாக நடந்தது என்னென்றால் எங்களுடைய அமெரிக்க ட்ரம்புண்ட 44% வரி சம்பந்தமாக கதைக்கிறது தான் இன்றைக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் அது தவிர பல விடயங்கள் இந்த விடயங்கள் மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள், அப்படி பல விடயங்கள் கதைக்கப்பட்டது. முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறதுன்றதை நாங்கள் வடிவாக சொன்னாங்க. அதுக்கு இப்போ ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டவர். அவர் 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் வாரதாக சொல்லியிருக்கிறார். அது தேர்தலுக்காக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நாங்கள் தமிழ் இனம் முற்றாக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஆனால் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம். இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி. 35 வருடங்களின் பின் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்ப்பாணம் பலாலி வீதி நிபந்தனைகளுடன் முற்றாக பொதுமக்களின் பாவனைக்காக இன்று திறந்து விடப்பட்டுள்ளது. இராணுவத்தால் மூடப்பட்டிருந்த குறித்த வசாவளான் தொடக்கம் பலாலி கடற்கரை வீதி சந்தி வரையான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்து பயணிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களுடான போக்குவரத்துக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இப்போது நிற்கிறது பலாலி சந்தி. நாங்கள் இப்போது எங்களுக்கு விடியத்தான் எங்களுக்கு தெரியும் இந்த 6 மணிக்கு இந்த பாதை திறக்கிறோம் என்று. நாங்கள் 5:30க்கே வந்து விட்டோம். அங்கே எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ வேறும் வராமல் இராணுவத்தின் உயர் அதிகாரி சிவிலில் எங்களை இங்கே போகிறதுக்கு இருந்தேன். அதின்ற மகிழ்ச்சியை நாங்கள் வாயால் சொல்ல இயலாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். இதே கொண்டாடும் முகமாக எங்களை பலாலி சந்தியில் வச்சு நாங்கள் ஒரு பொங்கலை செய்கிறதுக்கு நாங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றோம். மக்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்வோம். இந்த 64 பாதை திறந்தது பெரிய சந்தோஷம். அதே மாதிரி எங்களுக்கு சொந்தமான காணிகளையும் அவர்கள் விட்டு தரணும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். விரைவிலே அவர்கள் எங்களோட காணிகளையும் விடுவிக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விட வேண்டும் என்று ஆதங்கத்தில் நாங்கள் காத்திருந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 90ஆம் ஆண்டெல்லாம் போயிட்டோம் சின்ன பிள்ளைகளானே. அதுக்கு முதலெல்லாம் இங்காலான் இருந்தோம். நாங்கள் கூட பிள்ளைங்கின இடமே இதுதான். இன்றைக்கு தான் இந்த சந்தோஷத்தை அறிஞ்சு வந்தோம். நாங்கள் முதல் பார்ப்போம்னு சொல்லி ஓடி வந்தோம் பார்க்குறதுக்காக. பெரிய சந்தோஷம் எல்லா இடம் பார்த்துருக்குறோம். பெரிய சந்தோஷம், இதை விட ஒரு சந்தோஷம் இல்லை எங்களுக்கு. இதில் மாமி அம்மா அப்பட்ட எங்களோட அப்பாண்ட தங்கச்சின்ன காணியும் இருக்குது. நாங்கள் அவையோட அங்கே இருந்தது. எங்களோட சொந்த இடம் குப்பலான். அது எங்கெல்லாம் நாங்கள் இருந்த இடம் கூட இல்லை. எங்களுக்கு அங்கே சொந்த காணி இருக்குது. இஞ்சி அப்பாண்ட தங்கச்சியோட நம்ம வளர்ந்தது போனதெல்லாம் அவையோட பெரிய மகிழ்ச்சி. இதை விட ஒரு மகிழ்ச்சி எதுவும் கிடையாது. எத்தனை வருஷம். வணக்கம், என்னுடைய பேர் ஜெகநாதன். என்னுடைய இடம் பலாலி. நான் ஆசிரியராக இருக்கிறேன். இன்றைய தினம் 10ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு வசாவளான் சந்தையிலிருந்து பலாலி சந்தி வரையான 764 பிரதான வீதி காலை 6 மணிக்கு இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக மக்கள் பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. 34 வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து பலாலி சந்தி ஊடாக மயிலட்டி காங்கேசந்துறை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போகிற ஒரு பிரதானமான பாதை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான 3 பாதை கேகேஎஸ் ரோட், பலாலி ரோட், பரத்துறை ரோட். இதில் 34 வருடங்களுக்கு முன்பு நான் நினைக்கிறேன் 86 87லேயே இந்த இடங்கள் மூடப்பட்ட இருந்த நிலைமை இருந்தது. இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்த பிறகு இதற்கு முதலும் பல ஜனாதிபதிகள் இருக்கிற பொழுதும் நாங்கள் இந்த மீள்கு வழிவடக்கு, நான் பலாலி மட்டும் சொல்லவில்லை, மன்னித்து கொள்ள வேண்டும், வழிவடக்கில் பலாலி, மயிலட்டி, கட்டுவன், காங்கேசந்துறை, கீரிமலை, ஊரணி என்று சொல்லி பல பிரதேசங்கள் வசாவிளான் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது. பலாலியில் சில இடங்கள் விடுபட்டும் இருக்கிறது. ஆனால் இன்னும் இதில் இருக்கிற கட்டுவன், தெல்லிப்பளை வீதி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. தம்பால ரோட் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஏர்போர்ட் சந்தி விடுவிக்கப்படவில்லை. இன்னும் ஒரு சிறிய பிரதேசங்கள் தான் அந்த ரோட்டுகள் விடுவிக்கப்பட இருக்கிறது. இருந்தாலும் இந்த ரோட் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு ஜனாதிபதிகள் பிரதமர்கள் வருகிற போது மகஜர் கொடுப்பதும் அவர்களோடு கதைப்பதும் போராடுவதாக இருந்தோம். ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் பிரதானமாக இந்த பாதையை கேட்டிருந்தோம். மக்கள் செல்வதற்கு, விட்ட பிரதேசங்களுக்கு செல்வதற்கு இந்த பிரதான வீதி விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் மிக
உணர்வுபூர்வமாக எங்களுடைய போராட்டங்களை செய்திருந்தோம். மகஜர் கொடுத்திருந்தோம், ஜனாதிபதி வருகிற போது கொடுத்திருந்தோம். அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்தபோது நாங்கள் கொடுத்திருந்தோம். அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்தார், ஆக்ரோஷமாக கதைத்தார்னு சொல்லி அதை போட முற்பட்டார்கள். இல்லை, அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில் சொல்லியிருந்தார். உண்மையாக இவ்வாறான போராட்டங்கள் என்று ஒரு முடிவுதான் இன்றைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இது ஒரு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் சத்தம் போடாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் இதை அரசியலாக நாங்கள் பார்க்கவில்லை, அவர்கள் அரசியலுக்காக செய்கிறார்களோ எங்களுக்கு அது தெரியாது. ஆனால் நாங்கள் மிக சந்தோஷப்படுகிறோம். இந்த வீதி விட்டது மக்களுக்கு மிக சந்தோஷமான செய்தி. உண்மையில் கடந்த மாதம் பிரதமர் ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் அவர்களோடு கதைத்து விரைவாக இந்த மக்களுடைய காணிகளை வீதிகளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதற்காக விமல் ரட்நாயக்க சார் அவர்கள், சபை முதல்வர்களும் சந்திரசேகரம் ஐயா அவர்களும் இராணுவ தளபதியோடு கதைத்து இந்த வீதியை விடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். கௌரவ ஜனாதிபதி அவர்கள், கௌரவ பிரதம மந்திரி கருணி அம்மா அவர்கள், சபை முதல்வர் அனைவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இன்று பஸ் செல்றதுக்கு இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இனி அனைவரும் சென்று வரலாம். பாதுகாப்பு காரணங்களுக்காக இதில் இன்றைய தினம் மட்டும் அந்த வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் எடுக்கலாம் என்று போட் ஒன்று போட்டிருக்கணும். மற்றபடி எந்த தடையும் இல்லாமல் பஸ்ஸில் மக்கள் போய் வரலாம் என்று சொல்லியிருக்கணும். நன்றி. இப்போ குறிப்பாக வீதி மட்டும் தான் திறந்திருக்க, காணிகள் விடுபடல. இந்த இரண்டு பக்கம் இருக்கிற காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. அங்காலே அவர்கள் தாங்கள் அதை துப்புரவு செய்து அந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கும், அங்காலே இருக்கிற 2 முகாம் தான் இதுக்குள்ள ஒரு 3 முகாம் இருக்கிறது ரோடு கிழக்காலே, அதை தாங்கள் எடுத்து படிப்படியாக விடுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இராணுவம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கேட்டிருந்தது, தாங்கள் இதை எடுத்து வேறு இடங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு பல இடங்களை தாங்கள் வெளியிடங்களுக்கு கொண்டு போகணும், எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் அப்படி இல்லை, மக்களுடைய காணிகள் வீதிகள் உடனடியாக நீங்கள் விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேணும்னு சொல்லியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு செயலாளர் முன்னாள் ஒரு விமானப்படை அதிகாரி, அவருக்கு இந்த பலாலி இந்த வலிவடக்கு பிரதேசங்கள் ஃபுல்லாக தெரியும். அவர் வந்திருந்தார். அவரும் விமல் ரட்நாயக் அவர்களும் இராணுவ தளபதியோடு சென்று கதைத்திருக்கிறார். பலாலி இராணுவ தளபதி, இந்த வடபகுதிக்குரிய அந்த தளபதி அதை விருப்பம் தெரிவித்திருந்தார். மக்கள் மகஜர் கொடுக்க அவரோட தொடர்பு கொண்ட போது அவர் சொல்லியிருந்தார், உங்களுடைய பாதைகளை நாங்கள் விரைவில் விடுவிப்போம், நீங்கள் போகலாமண்டு. அந்த விதத்தில் நாங்கள் உண்மையில் நன்றி சொல்கிறோம், மக்கள் சார்பாக நன்றி சொல்கிறோம். ஆனால் இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை, அவற்றை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்ன பிரச்சனை கொண்ட நாங்கள் எப்படி சந்தோஷம்? நல்ல சந்தோஷம். அதான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பொங்குறது பஸ்ஸில் கொண்டு வரோம். என்ன பஸ்ஸில்? சரி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட சொந்த இடம் பலாலி. என்னுடைய பேர் சார்ல்ஸ். என்னுடைய சொந்த இடம் பலாலி. பலாலின்றது காணிக்கு பக்கத்தில் நிற்கிறேன். அதான் எங்களோட காணி. அது அந்த வீடு. இப்போ வீடு ஒன்றும் இல்லை, தென்னந்த தோப்பாக்கிக்கணும், எல்லாம் தென்னை விளையாக இருக்குது. இதான் வீடு பக்கத்தில் நிற்பது ரொம்ப மகிழ்ச்சி. எனவே இந்த காங்கிரஸ் துறையிலேருந்து தொண்டமார் ரோடு வீதி ஏற்கனவே விட்டாலும் அதால் விட்டாலும் எங்கள் பலாலி வீதி இப்போ கடந்த 35 வருடங்களும் எமது வீதி விடப்பட்டுள்ளது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எவ்வளோ எங்களோட கனவு நினைவாக இருக்குது. கடந்த அரசாங்கங்கள் அப்பப்போது அந்த பல இடங்களை சும்மா காணிகளை விட்டாலும் இந்த பிரதான வீதியை விட்டிருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு மாற்றம் என்று சொல்லி இப்போ போன கடந்த மாதங்களுக்கு முதல் வசாவில் 5 வேலி வீதி விட்டவங்க.
அதை விட இப்போ இந்த முக்கியமான வீதி நாங்கள் இந்த வீதியை திறக்கணும்னு சொல்லி எவ்வளோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செய்து எவ்வளோ மெனக்கள் கையளித்து இப்போ தான் கடந்த 35 வருடங்கள் பின்னர் தான் இது ஒரு எங்களுடைய கனவு நினைவாகியுள்ளது. மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். இனித்தான் மக்கள் வந்து கொண்டிருக்கார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கிடைக்கிறார்கள், பொங்க போகிறோம். அந்த வகையில் எங்களை மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த வீதியை விட்டது மட்டுமே இல்லாமல் எங்களோட காணிகளும் விடுவிக்கப்படணும். இப்போ உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த இதெல்லாம் விட்டுக்க வேண்டும் நாங்கள் மக்கள் அப்படி தான் கதைக்கிறார்கள். எனவே அடுத்த மாகாண சபை தேர்தலுக்கு எங்களை காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என நாங்கள் அவளுடன் இருக்கின்றோம். நன்றி. இன்று யாழ்ப்பாண பலாலி வீதியானது முழுமையாக மக்கள் பாவனைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஏபி 18 முழுமையான பாவனைக்கு விடப்பட்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் வசாவளன் மகாவித்தியாலயிலிருந்து வசாவளன் சந்தி வரையான பாதை விடுவிக்கப்பட்டிருந்தது. இன்று வசாவளன் சந்தியிலிருந்து பலாலி சந்தி வரையான டீ சந்தி விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மிகவும் சந்தோஷமானது. ஏனென்றால் பலாலி வடக்கிலே மீள்குடியேறிய மக்களுடைய பிரதான போக்குவரத்து பாதையாக இருக்கின்ற பலாலி வீதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது 764 பஸ் ரூட்டாக இருக்கிறதும் அதே நேரத்தில் இந்த மக்களுடைய பிரதான போக்குவரத்துக்கு செல்வதற்கான பாதையாக இருக்கிற இந்த மீள்குடியேற்றத்தின் ஒரு அங்கம் போக்குவரத்து. ஆகவே இந்த போக்குவரத்து பாதை விடுவிக்கப்பட சந்தோஷம். அதே நேரத்தில் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருக்கிற 2900க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். கடந்த மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட கடந்த 2024 மார்ச் 22 விடுவிக்கப்பட்ட 235 ஏக்கர் நிலங்கள் இன்னும் மக்களுடைய பாவனை கையளிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உயர் பாதுகாப்பு வேலிகளை இன்னும் அகற்றப்படவில்லை. இராணுவத்தினுடைய உயர் பாதுகாப்பு வேலைகளை அகற்றுவதற்காக இராணுவம் இப்பொழுது பணம் கேட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இது ஒரு இராணுவ பாதுகாப்பு உயர் தலைமை அலுவலகத்துக்கு ஊடாக வருகின்ற பாதை என்றபடியால் நீண்டகால மக்களுடைய போராட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பாதை விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் சந்தோஷமானது. அதே நேரத்தில் ஏனைய பலாலி ரோட்டின் கிழக்கு பகுதி முழுமையாக விடுவிக்க முடியும். ஏன்னா அங்கே விமான நிலையத்தை சாட்டி எதுவும் சொல்ல தேவையில்லை. அந்த பகுதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் வெள்ளையராளி ரோட் வசாவளான் சந்தியிலேருந்து கட்டுவஞ்சந்தி வரையான பாதை திறக்கப்பட வேண்டும். என்றால் இந்த மக்களுடைய தெல்லிப்பளை வைத்தியசாலையை செல்வதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக இருக்கிற அந்த பாதை திறப்பதன் மூலம் மக்கள் மிகவும் பயனடையக்கூடியதாக இருக்கும். அந்த பாதையும் விடுவிக்கப்பட வேண்டும். இது ஒரு தேர்தல் கால நடவடிக்கையாக இல்லாமல் மக்களுடைய மீள்குடியேற்றத்தின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பஸ் போக்குவரத்தும் தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஏனென்றால் இந்த மக்கள் இங்கிருந்து வைத்தியசாலைகள் பாடசாலைகளுக்கு செல்வதற்கும் தங்களுடைய ஏனைய அரச நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிர்வாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு போக்குவரத்து தேவையாக இருக்கிறது. ஆகவே இது விடுவிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த மக்களுடைய மீள்குடியேற்ற பிரதான அங்கமாக இருந்த போக்குவரத்து பாதையை திறந்தது மிகவும் சந்தோஷம். இன்றைய தினம் எமது மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அதே நேரம் மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய மக்களின் போக்குவரத்தை இலகுபடுத்துவதற்காக எமது அரசாங்கத்தால் எமது அரச கட்டமைப்புகளால் இன்றைய தினம் இராணுவத்தினராலும் இந்த பாதை திறக்கப்பட்டுள்ளது. இது உண்மையாகவே எமது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நினைக்கின்றோம். பல முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இந்த வீதி துறக்கப்பட்டது என்பது மக்களின் பயணத்தில் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேரம் மிச்சத்தை அவர்களின் வேலைகளை இலகுபடுத்தி இருக்கிறது என்பது இதில் திடமான நம்பிக்கை. எதிர்காலத்தில் இந்த முன்னேற்றம் மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு போகுமே ஒழிய குறையாது. மக்களின் மனங்களையும் இராணுவத்தினரின் மனங்களையும் ஒருங்கிணைத்து கொண்டு இந்த பாதையானது துறக்கப்பட்டது. எதிர்காலத்தில் அவர்களுக்கும் இருக்கும் சந்தேக உணர்வுகளும் படிப்படியாக நீங்கி இந்த வீதியானது பூரணமாக மக்களின் கைக்கு வந்து சேரும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். பேர்னாட் தேவரஞ்சிதம் பலாலி வைத்தி தான். அதுதான் எங்களோட வீடு. இங்கே அந்த 3 கட்டிடம் இருக்கிறது எங்களோட வீடு. இது மார்க்கெட், பள்ளிய மார்க்கெட்டு. இப்போ இதை புதுப்பிச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் இதாலெல்லாம் நெடுகளும் ஒரே இதாக போய் வந்த பாதை, டெய்லியாக போய் வந்த பாதை. சின்ன வயதில் ஓடி திரிஞ்சு இதெல்லாம் பிரமாண்டமான கட்டிடங்கள் எல்லாம் இருந்தது, பெரிய மாடி ஆப்சியாக. இப்போ ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு திறந்ததுண்டு நான் வரும்போது கேள்விப்பட்ட உடனே ஒருக்கா நான் போக விடமாட்டேன், போய் வந்தேன். அது வந்தேன். இதை விட சொர்க்கம் இல்லை தானே, இதை விட மகிழ்ச்சி. எல்லாம் நாங்கள் கொஞ்சம் போக போக எல்லாம் கிடைக்குமென்றது அதாக இருக்குது. நாங்கள் எல்லாம் அதை எந்தி பார்க்க இல்லை. ஆனால் பலாலி என்று சொன்னால் அந்த நேரம் மோட்சம் என்று தான் நான் சொல்லுவேன். இப்போதே நிலைக்கு மோட்சம் என்று தான் சொல்லலாம். அப்படி கொடுத்து அழகான இடம், அழகான தேசம், எல்லா வளமும் நிறைஞ்ச நாடு, வளம் நிறைஞ்ச இடம் பலாலி என்றது. விவசாயம் இருக்குது, மீன்பிடி இருக்குது, எல்லா வளமும் நிறைஞ்சனம். இது அவ்வளவு மக்கள், எல்லா இனம், ஒரு பல இன மக்கள் எல்லாம் இருந்தார்கள். அவ்வளவு நிறைஞ்ச சந்தோஷமாக இருந்தார்கள். அவ்வளோ மகிழ்ச்சியானது. எந்த நேரமும் மீன் வாங்கலாம், எந்த நேரம் மரகறி வாங்கலாம், எந்த நேரம் கல் குடிக்க போனாலும் கல் குடிக்க போகலாம். அப்படி ஒரு இணைஞ்ச ஒரு அவ்வளவு சந்தோஷமாக ஒற்றுமையாக அப்படி இருந்த இடம். ஆனால்
இப்போ போய்த்தான் வாதியால் வந்தேன். ஆனால் இடம் பார்த்தா அந்த ஐயற்ற வீடுன்ற ஒரு பெரிய விலாசமான அந்த மரம் இருக்குது. அந்த மரம் மட்டும் நிற்குது, மற்றது ஒன்றும் எங்களுக்கு தெரியல. நம்ம காணி இங்கே பக்கத்துலேயும் காணி இருக்குது, பக்கத்துல எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரிய சங்கக்கடை, பெரிய மீன் கடை, எல்லாம் ஆஸ்பத்திரி, இதெல்லாம் பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இருந்தது. பெரிய ஆஸ்பத்திரிகள் எல்லாம் இதெல்லாம் வீடு, பெரிய பிரமாண்டமான வீடுகள். சும்மா நார்மல் கொட்டில் வீடுகள் எல்லாம் இங்கே இருக்கே இல்லையா? அப்போ பலாலின்றது. அப்போ இப்போ பலாலின்னா இது என்னங்கடா பலாலின்னு நீங்கள் கேட்பீங்க. அந்த நேரம் யாழ்ப்பாணத்தை விட பலாலி சும்மா பஸ் என்ன பஸ் எது இவ்வளோ பஸ் இதால் போயிடுது. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கெல்லாம் பஸ் அந்த நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பிரமாண்டமான இது. ஆனால் இன்றைக்கு விட்டதுன்றது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியை விட மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஏனி நாங்கள் சும்மா யாழ்ப்பாணத்துக்கு இப்போதைய மோட்டர் சைக்கிள் எப்படியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு போகலாம், சரியா? ஆனால் அந்த நேரம் மைத்திரி வரைக்கு எங்களோட இடம் விடப்பட்டது. இந்த நேரம் இந்த அரசாங்கம் விடப்பட்டது. ஆனால் இது நல்லதாக நடக்க வேணும். நம்முடைய இனத்துக்கு நல்லதாக நடக்க வேணுமென்றதான் எல்லோரும் உரிமைக்கே இருக்கும். அந்த நேரம் ஒரு நேரத்தில் 3 ஆமிக்காரர்களால் வருவார்கள் கள்ளக்கடத்தில். என்னை அப்போ மடியில் தூக்கி வச்சுருக்கார். அந்த ஆமிக்காரர் வச்சு எனக்கு டோபி தந்தார். நாங்கள் இங்கேருந்து போய் அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போய் கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம். அப்படி ஒரு வாழ்ந்த காலம். ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வர வேணுமென்றது ஆண்டவன்கிட்ட தான் அது முக்கியமாக. அதுதான் அவனுடைய சித்தம். அவன் எதுக்கு நடப்பதில்லை, நடக்குதில்லை, நல்லதுக்கு தான் நடக்குது, நாங்கள் பிள்ளைன்றது இல்லை. ஆனால் நாங்கள் நல்லதாக நடக்க வேணும் எல்லாம் மக்களும். ஆனால் நல்ல குணம் படைத்தவர்களாக நாங்கள் இருக்க வேணும். அந்த நேரம் முறை சொல்லி கூப்பிட மாட்டாங்க, சரியா? அப்பு ஆச்சி தம்பி அண்ணன் மரியாதையாக கூப்பிடுவார்கள், அணைச்சி கொடுப்பார்கள். ஆனால் இப்போ தான் அதெல்லாம் வரும் இல்லை, காலப்போக்கில் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி எண்ணம் இந்த இடத்தை விட்டதை விட எங்களோட இடங்கள் விடுபடும், அதுதானே முக்கியம். எங்களோட இடங்கள் விடுபட வேணும். அது மெயின் ரோட்டை விட்டு என்ன பிரயோஜனம்? நாங்கள் எங்களோட இடம் இந்த பிரதேசம் எவ்வளோ விடம்னு தெரியுமா? என்ன எங்களை விடுபட விட வேண்டியது எவ்வளோ குடிமனை இருக்குது தெரியுமா? எவ்வளவு இதில் இந்த பிரதேசத்தில் மட்டும் ஒரு 100-150 வீடு இருந்தது. இந்த வீட்டில் சந்தி சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஆனால் எங்கட இடம் விடுபடவா கொஞ்சம் விதிமுறையும் போட்டிருக்கீங்க. என்ன போட்டிருக்காங்க? 5 மணிக்கு பிறகு போயிடாது, சைக்கிளில் போயிடாது, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் காலப்போக்கில் விடுவேன், விட மாட்டேன்னு சரியில்லை. முந்தி இந்த பாதையெல்லாம் நான் அங்கே கடை வச்சுருக்கேன். அதில் 9 மணிக்கு பிறகு இதால் போகலாம். ஒரு செகண்ட் தான் பூட்டி போடுவேன். ஆனால் இன்றைக்கு போய் வரக்கூடிய பாதையாக இருக்குதான். எங்கள் காலப்போக்கில் தங்களோட பாதுகாப்புக்காக அப்படி செய்யலாம், அது இல்லைன்னு இல்லை. நாளும் பொழுதும் போகும், காலம் கொஞ்சம் போக போக எல்லாம் சரியாக வரும் என்பதே. யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் ஆராய்வதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சின் உயர்மட்ட குழு ஒன்று இன்றைய தினம் மண்டதீவுக்கு விஜயம் செய்தது. விளையாட்டுத்துறை அமைச்சர், இலங்கை கிரிக்கெட் அணியின் பயிற்றுவிப்பாளரும் முன்னாள் வீரருமான சனத் ஜயசூரிய உள்ளிட்ட குழுவினர் இதன்போது உடனிருந்தனர். අපි අද මේ ජාපනයේ දිස්ත්‍රික්කයට ආවේ අපි ඉන්ටර්නැෂනල් ක්‍රිකට් ග්‍රවුන්ඩ් එකක් හදන්න බලාපොරොත්තු වෙනවා අපේ යාපනයේ දිස්ත්‍රික්කය ඇතුලේ. ඒකට අපි දැන්ට ඉඩමක් ශ්‍රී ලංකා ක්‍රිකට් එකට දීලා තියෙනවා. ඒ ඉඩමේ ඉතුරු වැඩ කටයුතු ආරම්භ කරන්න අපිට ඒක පාවිච්චි කරන්න පුළුවන්ද බැරිද, ඒකට කොහොමද ප්‍රාග්ධනය හොයාගන්න කියන කාරණා ටිකට තමයි අපි අද මේක මූලික පරීක්ෂණයක් විදියට ප්‍රදේශය බලන්න ආවේ. ඉතින් ඒකත් එක්ක ශ්‍රී ලංකා ක්‍රිකට් එකේ සනත් ජයසූරිය මහත්තයාත් අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුත් එකතු වුණා මේ මූලික විමර්ශනයට. අපි බලාපොරොත්තු වෙනවා ඉස්සරහදී යාපනයේ දිස්ත්‍රික්කය ඇතුලේ ජාත්‍යන්තර ක්‍රිකට් ක්‍රීඩාංගණයක් ගොඩනගන්න, විශේෂයෙන්ම ඉන්දියාව අපිට මේකට උදව් කරાવી කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒකත් එක්ක තමයි අපේ මේ සංචාරය අපි කරන්නේ. ඉතින් අපේ බලාපොරොත්තුව තමයි මේ උතුරු නැගෙනහිර ප්‍රදේශවල ක්‍රීඩාව නගා සිටුවලා ඒක ඇතුලේ මිනිස්සුන්ගේ ජන ජීවිතය උසස් කරලා හැමෝන්ටම පහසුවෙන් සතුටින් ජීවත් වෙන්න පුළුවන් පරිසරයක් ගොඩනගන එක තමයි අපේ අරමුණ. ඉතින් ඒ වෙනුවෙන් තමයි අපි අද මේ යාපනයට ආවේ.
ඒක ආරක්ෂක අමාත්‍යාංශයත් එක්ක තමයි කතා කරගන්න වෙන්නේ මට ඒ ගැන මේ අදහසක් කියන්න. සුබෝදෑසනක්. විශේෂයෙන්ම ඔබතුමාලා විසින් ඊයේ දිනේ නේද අත්සන් කරලා ලිපියක් බාර දුන්නා. ඒ වගේම අපි තුලත් යම් අදහසක් තිබුණා මේ ඇති වී තිබෙන තත්ත්වය පිළිබඳව පක්ෂ නායකයින් එක්ක සාකච්ඡා කරගත යුතුයි කියලා. ඒ අනුව තමයි ඉල්ලීමට අනුව අපි අද මේ සාකච්ඡාව යොදාගත්තේ. නමුත් සාකච්ඡාව ඉල්ලන අවස්ථාවේදී මේක කැඳවන අවස්ථාවේදී තිබුණු තත්ත්වයට වඩා තත්ත්වයන්ගේ යම් වෙනසක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒත් මම හිතනවා අපිට අත්‍යවශ්‍ය කරුණු කීපයක් තියෙනවා කතා බහ කරගන්න. ඔබතුමාලාට පුළුවන් ඉස්සෙල්ලාම ඔබතුමාලාගේ පැත්තෙන් යම් අදහස් ඉදිරිපත් කරන්න. අපි සාකච්ඡාව පටන් විපක්ෂ නැතුව. ගරු ජනාධිපතිතුමනි, ගරු අමාත්‍යවරුනි, ඒ වගේම අද මේ අවස්ථාවට සහභාගී වෙන සියලුම ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් මන්ත්‍රීවරියන්ගෙන් අවසරයි. පළමුවෙන්ම පිල්ලීම් කිරීම මත ඔබතුමා මේ කැඳවීම කරපු ගැන ස්තුතිවන්ත වෙනවා. මූලිකවම අදහස් ඉදිරිපත් කිරීමක් කළොත් අපි අත් වශයෙන්ම සතුටු වෙනවා දින 90ක විරාමයක් එහෙම නැත්නම් මාස 3ක කාලයක් මග සම්බන්ධ වීම තමයි වඩාත් වැදගත් වෙන්නේ. එතනින් තමයි තීන්දුව తీරන බොහෝ දුරට ක්‍රියාත්මක වෙන්නේ. නිසා ඒක අපි ඉතාමත්ම වැදගත් කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ දූත පිරිසත් සමග අපි විධිමත් යෝජනාවක් සමග යාම ඉතාමත්ම වැදගත්. ඒ විධිමත් යෝජනාව ක්‍රියාත්මක කිරීම සඳහා අපේ රටෙත් විවිධ අපනයන ශාස්ත්‍රීය පාර්ශවකරුවන් කොටස්කරුවන් සමග සාකච්ඡා කිරීමත් ඒ වගේම මම හිතනවා මේ දේශීය වශයෙන් යම් පොදු එකඟතාවයක්. මොකද ඒක ප්‍රොපෝසල් එක ගෙනහිල්ලා ඒක මතභේදයට තුඩු දෙන්න හොඳ නැහැ දේශීයව. එතකොට විවිධ අයට කරුණු ඉදිරිපත් කරන්න පුළුවන් මේ කටවල් කීපයකින් මේ තමයි කතා කරන්න කියන පුළුවන් අන්තරට පොදු යෝජනාව. එතකොට දූත කණ්ඩායමක පොදු යෝජනාව දෙක ඒ වගේම අපි විශ්වාස කරනවා අපි රටක් හැටියට ප්‍රතිචාර දක්වනවා වගේම සාමූහිකව රාජතාන්ත්‍රිකව කලාපීය හෝ තවත් පොදු මතයකින් අනෙකුත් රටවල් සමගත් යම් පොදු ඒකාග්‍රතාවයකින් කටයුතු කරොත් ඒක හරි වැදගත්. මොකද ඇත්තම කතා කරනවා මේ බදු පැනවීම ලෝක වෙළඳ සංවිධානයේ නීති රීති වලට සම්පූර්ණව පටහැනි. World Trade Organization කියලා කියන World Trade Organization එක තමයි ලෝක වෙළඳාම පිළිබඳව යම් නියාමනත්වයක් යම් නීති රීති රෙගුලාසි ඉදිරිපත් කිරීමක් සිදු වෙන. ඒක තමයි මේ ක්‍රමය. ඒ ක්‍රමයට පටහැනිව තමයි මේ ප්‍රතිචාරක බදු පනවලා තියෙන්නේ. ඉතින් WTO එකත් සම්බන්ධ කරගෙන ඒ වගේම like minded countries ඒ කියන්නේ අපි වගේ පොදු මතයක සිටින රටවල් එක්ක ඒකාග්‍රතාවයකින් කටයුතු කිරීමත් වැදගත් වෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වගේම අපි පුළුවන් තරම් ඉක්මනින් අපේ රටට සාපේක්ෂ වාසියක් ලබා ගන්න පුළුවන් වෙළඳ කිවිසුම් වලට නිදහස් වෙළඳ කිවිසුම් වලට ප්‍රවේශ වීම අතිශයින්ම වැදගත්. ඒ වගේම අපේ අපනයන ශාස්ත්‍රයේ අගේ එකතු කරන වැඩපිළිවෙලක්. ඒ කියන්නේ වැලියු ඇඩිෂන් පැත්තක් ගැන අපි අලුතෙන් හිතන්නට ඕන. ඒ වගේම හරිත කේන්ද්‍රීය අපනයන වලට ලොකු ඉල්ලුමක් තිබෙනවා. ඒ හරිත කේන්ද්‍රීය අපනයන ප්‍රවර්ධනයට අත් වශයෙන්ම ලෝකයේ ආධාර මුදලුත් ලබා දෙනවා. ඒක අපිට එතකොට එක අවස්ථාවක් අපේ රටට සම්පතත් ලබාගෙන ඒ කේන්ද්‍රීය අපනයන ප්‍රවර්ධනය කිරීම. ජනාධිපතිතුමා බොහොම ස්තුතියි. මොකද මම සතුටු වෙනවා මේ ප්‍රශ්නයට යන්න ඉස්සර මේ වගේ රටක් හැටියට අපිට එකට වාඩි වෙලා සාකච්ඡා කරන්න පුළුවන් කමක් ඇති වෙච්ච එකෙන් සතුටු වෙනවා. මොකද මැතිවරණ කාලෙත් එක්ක එකට වාඩි වෙලා ඉන්නවා. ඒක ලොකු ආදර්ශයක් කියලා හිතනවා. බොහොම ස්තුතියි. මේ තානම් නිසා කර්මාන්තකරුවන්ට වඩා ඒ කර්මාන්ත තුළ සිටින අපේ ඔබතුමාට දන්නවා කම්කරුවන් මේ ඇඟිලි කර්මාන්ත වේවා තේ රබර් කර්මාන්ත වේවා මේ කම්කරුවන්ගේ අනාගතේ නැත්නම් තත්ත්වය ගැන අපි පොඩ්ඩක් අවධානය යොමු කරගන්න ඕනේ. මොකද ඒගොල්ලෝ දැනටම මේ ආර්ථික වශයෙන් ඉතා වැටලා ඉන්න අය. ඒ නිසා ඒක උනන්දුවක් තියෙනවා. මම කියන්න ඕන ඔබතුමාට මේ දැන් ජනවරමක් තියෙන
ජනාධිපතිවරයා ට්‍රම්ප් ජනාධිපතිවරයා ඇමරිකාවේ. එතුමාගේ ක්‍රියාකලාප ගැන අපිට මතය මොනවද තිබුණත් ඇති එතුමා මේ කරන ක්‍රියාකලාප නිසා අපේ රටේ තුල මේ කඩාවැටීමක් සිදු වෙනවා. இன்றைக்கு முக்கியமாக நடந்தது வந்து என்னென்றால் எங்களுடைய அமெரிக்க ட்ரம்புண்ட 44% வரி சம்பந்தமாக கதைக்கிறது தான் இன்றைக்கு எடுக்கப்பட்டது. ஆனால் அது தவிர பல விடயங்கள் இந்த விடயங்கள் மட்டுமல்ல, பாராளுமன்றத்தில் நடக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்கள் அப்படி பல விடயங்கள் கதைக்கப்பட்டது. முக்கியமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தை வந்து அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறதுன்றதை வந்து நாங்கள் வடிவாக சொன்னாங்க. அதுக்கு இப்போ ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கொண்டவர். அவர் 14ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கும் மன்னாருக்கும் வாரதாக சொல்லியிருக்கிறார். அது தேர்தலுக்காக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நாங்கள் தமிழ் இனம் வந்து முற்றாக ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கொஞ்சம் கவலையாக இருக்குது.